வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட டே 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஹந்தி கிளாஸோட சிலபஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிலபஸை வந்து நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டே பை டே என்னென்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் இந்த சிலபஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்ப்போம். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து மெஹந்திக்கு வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் தேவைப்படும், எந்த ஷீட்டில் நம்ம வந்து மெஹந்தி போடலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் வந்து பேசிக் லைன் ப்ராக்டிஸ். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்டானது வந்து லைன்ஸ் தான். ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் கிளாஸில் பார்ப்போம். தேர்ட் கிளாஸ் வந்து பேசிக் லைன்ஸு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண லைன் வந்து அதை மெஹந்தியில் நம்ம எப்படி நம்ம போடுவோம்னு சொல்லி அந்த பேசிக் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மெஹந்தியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் கிளாஸில் பேசிக் லைன்ஸ் பார்ப்போம். ஃபோர்த்து கிளாஸில் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பேசிக் எலமெண்ட்ஸுன்றது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற லைன்ஸு, ஹம்ஸு, வேவ் லைனு, ஜிக்ஸாக்கு, லீஃப் டிசைனு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்துருவோம். எல்லா டிசைன்ஸும் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிசைன்ஸுமே வந்து இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் கிளாஸில் பார்த்துருவோம். ஸோ ஃபிஃப்த்து கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் பார்ப்போம். ஸோ ஹம்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஃப்த்து கிளாஸில் பார்ப்போம். அடுத்து ஹம்ஸோட பேசிக் டிசைன்ஸு. ஸோ என்னென்ன ஹம்ஸ் நம்ம பார்க்குறோமோ அந்த ஹம்ஸை வச்சு ஒரு பேசிக் டிசைன்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத சிக்ஸ்த்து கிளாஸில் பார்ப்போம். ஸோ செவன்த்து கிளாஸில் வந்து கிரிட்ஸ் பார்ப்போம். கிரிட்ஸுன்றது வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து மெஹந்தி நம்ம போடும்போது செக்குடு டைப் லைன் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு டிசைன்ஸ் நம்ம போடுவோம். ஸோ அதுதான் வந்து கிரிட் லைன்னு சொல்லுவோம், கிரிட்ஸ் பேட்டர்னும் சொல்லுவோம். ஸோ அந்த இது வந்து செவன்த்து கிளாஸில் பார்ப்போம். இதில் நிறையவே டைப்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நிறைய டிசைன்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எயித்து கிளாஸில் வந்து பேசிக் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ்னாலே நார்மலாக தெரியும். நீங்கள் வந்து ரோஸு அந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக நம்ம போடுறது அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸோட அந்த பெட்டல்ஸு எல்லாமே சேர்த்து இந்த பேசிக் ஃப்ளவர்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நைன்த்து கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்ப்போம். இந்த லீவ்ஸ்லேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த லீவ்ஸ்லாம் வந்து எந்தெந்த மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த நைன்த்து கிளாஸில். ஸோ லீவ்ஸ் வந்து சின்ன லீவ்ஸ்லேருந்து பெரிய லீவ்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த நைன்த்து கிளாஸில் பார்ப்போம். ஸோ டென்த்து கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் பார்ப்போம். வைன்ஸுன்றது ஒன்றுமே இல்லை. இது என்ன அப்படின்னா ஒரு கொடி மாதிரி நம்ம மேக் பண்ணி அதில் வந்து நம்ம லீஃப் டிசைனோ இல்லை டியர் ட்ராப்ஸ் டிசைனோ எந்த டிசைன் நம்ம மேக் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஒரு கொடி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ வேவ் லைன் போட்டு அதுலேருந்து ஒரு டிசைன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த வைன்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஷேடிங்ஸ் பார்ப்போம். ஷேடிங்ஸுன்றது வந்து நம்ம ஃப்ளவர் நம்ம போடுவோம்ல, ஃப்ளவர் போட்டு அந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி இல்லை லீஃபாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். அந்த ஷேட்லேயே வந்து கிட்டத்தட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய ஷேடிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைன் ஷேடிங், டாட் ஷேடிங், மவுண்டன் ஷேடிங், ஆரஞ்ச் ஷேடிங், அந்த மாதிரி நிறைய ஷேடிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேடிங்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த ஷேடிங் கிளாஸில் நம்ம பார்ப்போம். 12th கிளாஸில் வந்து ஃபில்லிங் டிசைன்ஸ் பார்ப்போம். ஃபில்லிங்ஸும் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ மெஹந்தி போடுறோம், மெஹந்தி போடுற இடத்துல ஏதாவது கேப் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் தான் வந்து ஃபில்லிங். இந்த ஃபில்லிங்கை பற்றி நான் கிளாஸில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிளாஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 12th கிளாஸ் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் கிளாஸ் தான் பார்ப்போம். 13th கிளாஸ் வந்து பார்டர் பெல்ட் பார்ப்போம். பார்டர் பெல்ட்டுன்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ரைடுக்கு வந்து நம்ம ஹேண்டில் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுப்போம். ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு கீழே இங்கே வர்றது வந்து ஒரு டிசைன் வரும், அதுதான் வந்து பார்டர் பெல்ட் டிசைன் சொல்லுவோம். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் கிட்டத்தட்ட நிறைய பார்டர் பெல்ட் டிசைன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த பார்டர் பெல்ட் டிசைன்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணுறேன். ஸோ பார்டர் பெல்ட்டுன்றது
ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு கீழே நம்ம கொடுக்குற டிசைன் தான் பார்டர் டிசைன். எல்லா டிசைனுக்கும் வந்து ஒரு பார்டர் போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாரியே எடுத்துக்கோங்க. அந்த சாரியில் வந்து பார்டர் எப்படி இருக்கும், சென்டரில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு கீழே நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்டர் டிசைன்ஸ் தான். ஸோ இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து 13th கிளாஸில் பார்ப்போம். ஸோ 14th கிளாஸில் வந்து மேங்கோ டிசைன்ஸ் பார்ப்போம். மேங்கோ டிசைன்ஸ் வந்து நார்மலாக நம்ம நார்மல் மெஹந்தி டிசைனில் யூஸ் பண்ணுறத விட அரபிக் டிசைன்ஸ்லாம் அதிகமாக வந்து இந்த மேங்கோ டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேங்கோ டிசைன்ஸ் வந்து 14th கிளாஸில். 15th கிளாஸில் வந்து பீகாக் டிசைன்ஸ் பார்ப்போம். ஸோ பீகாக் டிசைனும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ 15th கிளாஸில் வந்து பீகாக்லேயே வந்து ஸ்டார்ட் அப் டிசைனில் வந்து பீகாக் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இல்லை சென்டரில் வந்து நம்ம ஹேண்டுக்கிட்ட இங்கே வந்து பீகாக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு 15th கிளாஸில் வந்து பீகாக் டிசைன்ஸில் கவர் ஆகிரும். ஸோ 16th டிசைன் வந்து பேரட் அண்ட் டக் டிசைன் வரும். ஸோ நார்மலாக பேரட் வச்சு நம்ம ஜிம்காஸ் இந்த டிசைன்லாம் வந்து பேரட் வச்சு நம்ம போடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பேரட் டிசைனும் டக் டிசைனும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 17th கிளாஸ் வந்து எலஃபண்ட் டிசைன். எலஃபண்ட்றது வந்து பேபி எலஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து இப்போ ப்ரைடலுக்கு வந்து ப்ரைடுக்கு நம்ம போடும்போது ஒரு எலஃபண்ட் வந்து மாலை வச்சுருக்க மாதிரிலாம் வரும். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எலஃபண்ட் டிசைன்ஸில் நம்ம பார்த்துருவோம். ஸோ 18th கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிம்காஸ்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் 18th கிளாஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அடுத்து 19th கிளாஸில் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்டர் பெல்ட்டுக்கு மேலே நம்ம போடுற டிசைன் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். எந்த ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம ஹேண்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் நம்ம போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து 19th கிளாஸில் பார்ப்போம். 20th கிளாஸ் வந்து மண்டேலா டிசைன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டிசைனும் மண்டேலா டிசைன் தான். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்பைரல், ஹம்ப்ஸு, அந்த ஃப்ளவர்ஸ், பெட்டல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லீவ்ஸு. ஸோ மண்டேலா டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து 20th கிளாஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து 21ல் வந்து கட்வொர்க் டிசைன்றது வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக வரும். நம்ம வந்து ஒரு ஃப்ளவரோ இல்லை லீஃபோ இந்த இதை கொடுத்துட்டு அதை சுற்றிலும் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து கட்வொர்க் டிசைன்ஸில் நம்ம பார்ப்போம். 22 வந்து ஃபிங்கர் டிசைன். நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து 22 கிளாஸில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 23 கிளாஸில் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் 3D ஃப்ளவர்ஸ். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தது வந்து இது பேசிக் ஃப்ளவர்ஸ் தான் வரும். 8th கிளாஸில் வந்து நார்மலாக நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்காக ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தான் வந்து இந்த கிளாஸில் வரும். ஸோ இதில் வந்து 3D ஃப்ளவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் 24th கிளாஸில் வந்து இந்த 3D ஃப்ளவர்ஸ்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 24th கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நார்மல் ஃப்ளவர்ஸை விட 3D ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் டிசைன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ 25th கிளாஸில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் பார்ப்போம். ஸோ 26th கிளாஸ் வந்து பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பஞ்சஸ் பார்ப்போம். ஸோ பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்றது வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு ஃப்ளவர், இப்போ நார்மலாக நம்ம பார்க்க போகிற டிசைனில் வந்து ஒரு ஃப்ளவர் தான் இருக்கும். இதில் வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸில் ஒரு 2 ஃப்ளவர் 3 ஃப்ளவர் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ளோரல் பஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 27th கிளாஸில் வந்து பேபி ஷோயர் எலமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நார்மலாக பேபி ஷோயர் எலமெண்ட்ஸ்னால் அந்த குழந்தைங்க விளையாடுற அந்த இது பால் டப்பா, கிளுகிழுப்பை, அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். 28th கிளாஸில் வந்து பேபியோட ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து 28th கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதே 29th கிளாஸில் வந்து வெட்டிங் எலமெண்ட்ஸ்ன்றது வந்து இந்த மத்தளம், ஓமகுண்டம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம 29th கிளாஸில் பார்ப்போம். ஸோ 30th கிளாஸில் வந்து பிரைட் அண்ட் க்ரூம் பார்ப்போம். ஸோ பிரைட் ஃபேஸு, க்ரூம் ஃபேஸ் அந்த இது வந்து நம்ம 30th கிளாஸில் பார்ப்போம். 31ல் வந்து வார்லி டிசைன்றது வந்து நம்ம பிரைடுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள்
2 பேர் இந்த இது அந்த அந்த காலத்துலலாம் ராஜா ராணியெல்லாம் தூக்கிட்டு போவாங்கள்ல, தூக்கிட்டு போகிறப்ப 2 சைடு ஆள் தூக்கிட்டு போவாங்கள்ல. ஸோ அதையே வந்து வார்லி டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 31st கிளாஸ் வந்து வார்லி டிசைன். அடுத்து 32 வந்து அரபிக் டிசைன். ஸோ அரபிக் டிசைன்ஸ் வந்து நம்ம 32 கிளாஸில் பார்ப்போம். 33 வந்து ஃபுல் ஹேண்ட் அண்ட் லெக் ப்ராக்டிஸ். நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் ப்ரைடுக்கு நம்ம எப்படி போடுவோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த 33ல் வந்து ஃபுல் ஹேண்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் லெக் டிசைனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் அது வந்து நான் போட்டு காட்டிடுவேன் உங்களுக்கு. ஹேண்ட் டிசைன் நான் போட்டு காட்டிடுவேன், லெக் டிசைன் நான் போட்டு காட்டிடுவேன். பட் நீங்கள் வந்து அதே மாதிரி வேறு டிசைன்ஸ் வந்து எனக்கு போட்டு காட்டணும். ஸோ அதுதான் 34th கிளாஸ் வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் வரும். இந்த மிக்ஸாலஜி நான் லாஸ்ட்டாக ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது சும்மா ஜஸ்ட்டு நான் ஒரு சிலபஸ்க்காக நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஆனால் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு 15th கிளாஸ் இல்லைனா 20 கிளாஸ் வந்து நம்ம வரும்போதே உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட சிலபஸ். இந்த சிலபஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிலபஸ். நாளையிலேருந்து நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.